உங்கள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு தீராத கேள்வியாக எழுந்துட்டுருக்கு இல்லையா? நிச்சயமா ஒரு மனுஷன் தன் சுயநலத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னை சுற்றி இருக்கிற இந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கும் போது அந்த பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நற்பலன்கள் ஏன் இவ்வளவு தாமதமாகுது? இந்த கேள்வி ரொம்ப நியாயமானதுங்க. உண்மையை சொல்லணும்னா பொய்மையோட நிழல் கூட படாத ஒரு தூய மனசாட்சி கொண்டவங்க நீங்கள். எந்த ஒரு கஷ்டமான நேரத்திலையும் நேர்மைங்கிற பாதையில் இருந்து ஒரு இன்ச் கூட விலகாத அந்த உறுதி தான் உங்களோட அடையாளம். உங்கள் டிக்ஷனரியிலேயே சுயநலங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லைங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர், அதாவது எல்லாருமே நம்மவங்க தாங்க அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோட எல்லாரோட நல்வாழ்வையும் முன்னிறுத்தி நீங்கள் செயல்படுறது தாங்க உங்களோட ஆளுமையை இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லுது. எதிரிகளின் சூழ்ச்சியும் உங்கள் வெற்றிகளும் எப்படி இருக்கு? உங்களோட அந்த நுணுக்கமான புத்திசாலித்தனம் இருக்கு பாருங்க. அப்பா, அது எதிரிகளோட சூழ்ச்சிகளையும் அவங்க விரிக்கிற வஞ்சக வலைகளையும் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சு தகர்க்கிற வல்லமை கொண்டதுங்க. அதில் சந்தேகமே வேண்டாம். உங்களை யாராவது ஏமாத்திடலான்னு கனவு கண்டா அது அவங்களோட அறியாமையை தவிர உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. ஏன்னா உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட ஒரு சிறு துரும்ப கூட யாராலையுமே அசைக்க முடியாதுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. வாழ்வில் வர இழுப்புகளும் சரி வெற்றிகளும் சரி அது உங்களோட மன உறுதியை பொறுத்துதானே தவிர அது ஏதோ விதியால் நடக்கிற தற்செயலான விஷயம் மட்டும் கிடையாதுங்க. உங்களோட அந்த மேக்னெட் கேரக்டர், அதாவது எல்லாரையும் கவர்ற அந்த அணுகுமுறையும் யாரோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகிற அந்த குணமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சம்பாதிச்சு தந்திருக்குங்க. இவ்வளவு நல்ல குணங்கள் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, உங்களோட வாழ்வின் வசந்தத்தை பற்றி நான் பேசும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு குமரல் கேட்குதுங்க. என்னங்க நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தையும் சவால்களையும் சுமந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எப்படிங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெளிவாக கேட்குதுங்க. ஆனால் அன்பு நேயர்களே, இந்த காலச்சக்கரம் சுழன்றுட்டே இருக்கும்போது கர்ம வினையோட தாக்கத்தால் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த அந்த துயரங்களும் மன போராட்டங்களும் பண கஷ்டங்களும் இனிமேல் மெல்ல மெல்ல உங்களை விட்டு விடைபெற போகுதுங்க. இதை ஆழமாக நம்புங்க. இருண்ட மேகங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கிற சூரியனை போல உங்கள் வாழ்வோட பொற்காலம் இதோ உதயமாக தொடங்கிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த தடைகள், உங்களோட நேர்மைக்கு கிடைச்ச அவமானங்கள் எல்லாம் நீ பனி போல விலகிட போகுதுங்க. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் எந்த அங்கீகாரம் கிடைக்க போகிற ரொம்ப முக்கியமான பீரியட் இது. விதியோட பிடியிலிருந்து விடுபட்டு உங்களோட மதியால் அறிவால் நீங்கள் இழந்த ஒவ்வொன்றையும் திரும்ப எடுக்க போகிற அந்த உன்னதமான தருணங்கள் உங்கள் கதவை தட்டப்போகுதுங்க. இது ஒரு கனவுகள் நனவாகும் காலம். இனி வர்ற காலங்கள் உங்களோட பொறுமைக்கே கிடைச்ச ஒரு வெற்றியாக இருக்கும். உங்கள் தர்மத்துக்கு தேவன் கொடுக்க போகிற கிஃப்டாக இருக்குங்க. இத்தனை காலம் நீங்கள் நெஞ்சுக்குள்ளே சுமந்துட்டு இருந்த அந்த அழகான கனவுகள், எட்டாக்கனியாக இருந்த உங்களோட உயர்ந்த சில லட்சியங்கள், இதெல்லாம் நனவாக போகிற ஒரு பொற்காலத்தோட பார்டரில் நீங்கள் நிற்கிறீங்க. பிரபஞ்சம் உங்கள் கர்ம வினைகளை தீர்த்து நற்பலன்களை வாரி வழங்க தயாராக இருக்குங்க. அது உங்களால் உணர முடியுதா? ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளி போய் மனசு உடைஞ்சு அந்த மங்கள நான் சூடுற பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதோ ஒரு குட் நியூஸ். அந்த தடைகள் எல்லாம் இப்போ சூரியனை பார்த்த பனி போல விலகிடுங்க. மனசுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைச்சி உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறக்க போகிற நேரம் கனிஞ்சு வந்தாச்சு. அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டி கோயில்களை ஏறி இறங்கி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்கள் வம்சம் தலைக்க ஒரு வாரிசு உருவாக போகிற புண்ணிய காலங்க இது. அதில் சந்தேகமே இல்லைங்க. அது மட்டுமா, உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் இருந்து சட்ட சிக்கல்கள், பங்காளிகளுக்குள்ளே இருந்த கசப்பு உணர்வுகள் இதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிடுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரதற்கான மென்மையான சூழல் இப்போ உருவாக இருக்குங்க. பெரும் கனவாக இருந்த சொந்த நிலம் வாங்குகிற யோகம், லேட்டஸ்ட் மாடல் வண்டி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற வசதிகள் இதெல்லாம் இப்போ சாத்தியமாக போகுதுங்க. உங்களோட வாழ்வாதாரமும் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்தும் ஒரு புது லெவலுக்கு போக போகுது. மற்றவங்க ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகிறது உறுதிங்க. காலத்தோட கட்டாயத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்தக்காரங்க, உங்களை புரிஞ்சுக்காத நண்பர்கள் கூட இப்போ தப்பாக உணர்ந்து உங்கள் அன்பை தேடி வரப்போகிற அந்த நெகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு புதிய அத்தியாயமாகவும் இருக்குங்க.
இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருண்ட பக்கங்களை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஒரு புதிய விடியலை இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. இந்த நல்ல மாற்றங்கள் உங்கள் வாசப்படியை தட்டும்போது அதை தடுக்கிற பவர் எந்த வெளி சக்திக்கும் கிடையாதுங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்கள் மனசில் ஆழமாக இதை விதைச்சிக்கோங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான தகவல்களும் உதவிகளும் தானாகவே உங்களை தேடி வரும். அதனால் ஃப்யூச்சரை பற்றி அந்த தேவையற்ற பயத்தையும் பதற்றத்தையும் இப்போவே தூக்கி போட்டுடுங்க. தர்மத்துக்கு விரோதமான எதையும் நீங்கள் செய்யாத வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் தூய்மையான எண்ணங்களுக்கும் எந்த ஒரு சூப்பரான எதிர்காலத்தை கடவுள் உங்களுக்கு ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. இவ்வளவு நல்ல மாற்றங்கள் நடக்கும்போது உங்கள் மனசில் ஒரு ஒரு தத்துவார்த்தமான சந்தேகம் வரலாம். விதி இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம மதியால் அதை மட்டும் எப்படி ஜெயிக்க முடியுமா, இல்லை கிரகங்களோட சுழற்சியால் நம்ம வெறும் பொம்மை தானா அப்படின்னு உங்களுக்கு தோன்றது எனக்கு புரியுதுங்க. உண்மையை சொல்லணும்னா துலாம் ராசினராகிய நீங்கள் இப்போ அடைஞ்சிருக்கிற அந்த பக்குவம் இருக்குது பாருங்க, அது ஊழ்வினையில் இருந்து விடுபட்டு உங்களோட அறிவாற்றலால் விதியை மாற்றி எழுதுகிற ஒரு முக்கியமான காலகட்டத்தோட ஆரம்பம். குறிப்பாக ஃபாரின் போய் சம்பாதிக்கும்னு நினைக்கிற உங்களோட பழைய பிளான்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக லைஃப் செட்டில் பண்ணிக்கும் நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணங்கள் இப்போ வெறும் கனவாக இல்லாமல் நிஜமாக மாறப்போகிற தருணம் வந்தாச்சுங்க. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மற்றவ கஷ்டத்தை பார்த்து துடிக்கிற அந்த மென்மையான இதயம் எப்போவுமே மற்றவங்களுக்காகவே யோசிக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் உடம்பளவிலையும் மனதளவிலையும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவ முடியுங்க. அதனால் அளவுக்கு அதிகமான கடமைகளையும் மற்றவங்களோட பாரத்தையும் உங்கள் தோளில் சுமந்துட்டு சுமைதாங்கியாக நிற்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது இப்போ காலத்தோட கட்டாயமும் கூட. நமக்காக யோசிக்கவே நம்ம கண்ணீரை துடைக்கவோ இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு ஒருவித தனிமையும் மனசோர்வும் அப்பப்போ உங்களை வாட்டுறது சகஜம்தான். ஆனால் மனுஷங்களோட சப்போர்ட் இல்லாத இடத்துல இறைவனோட பேரருள் மழையாக கொட்டும். இதை எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வர காலங்களில் உங்கள் பொறுப்புகள் அதிகமாகிட்டே போகும். அதே சமயம் எதிர்பார்க்காத செலவுகளும் கூட வரலாங்க. அதனால் சேமிப்பு அப்படிங்கிற கோட்டையை நீங்கள் பலப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லாட்டியும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறவங்க தியானம் செய்கிற குணம் தான் பெருமையானதுங்க. ஆனால் நீங்கள் முதல்ல பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்கள் தர்ம சிந்தனை எந்த தடையும் இல்லாமல் தொடர முடியுங்க. நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு அனுபவம் வரப்போகிற கிரக மாற்றங்களும் உங்களுக்கு சவால்களை மட்டும் தரப்போகிறது இல்லைங்க, உங்கள் ஆன்மாவை செதுக்கிற பாடங்களாக இருக்க போகுது. இதெல்லாம் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளை தவிர முட்டுக்கட்டைகளாக கிடையாதுங்க. ஓ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற அந்த மனப்பக்குவம் உங்கள் வெற்றியை தள்ளி போடலாம். அதனால் எந்த ஒரு வேலையுமே அந்த நிமிஷமே செஞ்சு முடிக்கிற சுறுசுறுப்பை கொஞ்சம் வளர்த்திக்கோங்க. காலத்தோட அருமையை உணர்ந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்பீடான முடிவும் உங்கள் ஃப்யூச்சரை பிரைட்டாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்த நற்பெயரையும் செல்வாக்கையும் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக சேர்க்குங்க. இது பரிகாரங்களும் வழிபாடுகளும் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? சரி, எல்லாமே ஓகே. ஆனால் மன அமைதிக்கு தடையற்ற முன்னேற்றத்திற்கும் நம்ம செய்ய வேண்டிய அந்த சீக்ரெட் வழிபாடுகள் என்ன? நாம் காட்டுற அன்பு ஏன் சில நேரம் நமக்கே வழியாக திரும்புது? இதுதான் உங்கள் அடுத்த கேள்வி. எனக்கு நல்லா புரியுதுங்க. பிரபஞ்சத்தோட பவரை உங்கள் பக்கம் இழுக்கிற வாரம் வர வியாழக்கிழமைகளில் ஞானத்தோட வடிவமான தட்சிணாமூர்த்தியை மனசார கும்பிடுங்க. அதே போல் சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிற வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்கள் வாழ்வோட இருண்ட பக்கங்களுக்கு வெளிச்சம் தரும். குறிப்பாக குழந்தை வேண்டி தவம் இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையுங்க. மனசு உறவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கீங்களோ அவங்களே உங்கள் மன அழுத்தத்துக்கும் காரணமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தாங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும். அதாவது கைமாறி எதிர்பார்க்காம அன்பு செலுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலை. மற்றவங்கிட்ட இருந்து அதே அன்பையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்கறது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமங்க. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனநிலை வளர்த்திக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களை அசைக்கவே முடியாது.